நின்புற்று வாழ்க. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ என்கிறார் திருவாசகத்தில் மாணிக்கவாசகர். இறையாற்றலால் நம் வேண்டுதல் கேட்கப்படுவதற்கும், நம் வேண்டுதலுக்குரிய வெற்றி அருளப்படுவதற்கும் நம்மிடம் இருக்க வேண்டிய தகுதி என்ன தெரியுமா? எதிர்பார்ப்பு என்னும் ஆசையை நம்மிடம் இருந்து முற்றிலும் அகற்றி விடுவதுதான். சரி, எதிர்பார்ப்பை அகற்றுவது எப்படி? உதாரணமாக, நாம் ஒரு வணிகம் செய்வதாய் வைத்து கொள்வோம். அந்த வணிகத்தின் வழியே 10 லட்சம் ஆதாயம் கிடைக்கலாம் என்று மதிப்பீடு செய்கிறோம். இந்த வணிகத்தில் கிடைக்கும் ஆதாயத்தை வைத்து அந்த கடனை அடைத்து விடலாம், இந்த நிலத்தை வாங்கி விடலாம் என்பது போல முன்கூட்டியே திட்டமிடுவது இருக்கிறதே, அது மிக மிக மோசமான தவறு. அந்த வணிகம் சீராய் நடந்து அந்த ஆதாயம் கைக்கு வரும் வரை கடமையில் மட்டும் கருத்தாய் இருந்தால் அந்த ஆதாயம் 2 மடங்காக கூட மாறிவிட வாய்ப்புண்டு. எதிர்பார்க்கும் ஆதாயத்தை நினைத்து கொண்டே வேலை செய்தால் அது பாதியாக குறைந்துவிடும் வாய்ப்பும் உண்டு, நட்டமாக மாறிவிடும் ஆபத்தும் உண்டு. தவ வாழ்க்கையிலும் எதிர்பார்ப்பை வெற்றி நிர்ணயித்தே அவாவை விடுங்கள், அத்தனையும் கைகொடும் என்கிறார் திருமூலதேவர். வாசியும் ஊசியும் பேசி வகையினால் பேசி இருந்து பிதற்றி பயனில்லை. ஆசை அன்பும் அருமின் அறுத்த பின் ஈசன் இருந்த இடம் எளிதாகுமே. வாசியோகம் பற்றியும் சுழிமுனியாகிய உச்சியில் வாசியை ஒடுக்குவது பற்றியும் வெறுமனே பேசியும் விவாதம் செய்தும் நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஜடப்பொருள்களின் மீது ஆசை வைக்கும் புறப்பற்றை விட்டொழியுங்கள். உயிர் உறவுகளின் மேல் அளவுக்கு மீறி அன்பு வைக்கும் அகப்பற்றையும் விட்டொழியுங்கள். தாமாகவே வாசி சுழிமுனியில் ஒடுங்கும், சிவம் வெளிப்படும் என்கிறார் திருமூலதேவர். மாடத்து உலான் அலன் மண்டபத்தான் அலன். துளசி மாடத்திலையும் பூஜை அறையை மாடத்திலையும் இறைவனை தேடாதீர்கள், அவன் அங்கே இல்லை. கூடத்து உலான் அலன் கோயில் உலான் அலன். காசி என்று ராமேஸ்வரம் என்று கோயில் கோயிலாக போய் பார்த்து விடலாம் என்று முயலாதீர்கள், அங்கும் அவனை காண இயலாது. வேடத்து உலான் அலன் வேட்டை விட்டார் நெஞ்சின். தாடி வளர்த்து மொட்டையெடுத்து கொட்டைகளை கட்டியும் காவி உடை உடைத்தியும் சமய சின்னங்கள் அணிந்தும் வேடம் அணிந்தால் கண்டுவிடலாம் என்று கனவு காணாதீர்கள். எந்த வேடம் அணிந்தும் அவனை காண முடியாது. மூடத்துள்ளே நின்று முக்தி தந்தானே. மூடம் என்றால் உள்ளம் என்றொரு பொருளும் உண்டு. அறிவில் தெளிவு பெற்று ஆணவத்தை அகற்றியுள்ள உள்ளமே மூட உள்ளம். அந்த மூட நெஞ்சத்திற்குள் நிறைந்து முக்தி இன்பம் தருபவனே இறைவன் என்கிறார் திருமூல தெய்வம். திருச்சிற்றம்பலம்.